இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேடம், அன்னைக்கு என்னாண்ட பொம்மி அக்காவை கொலை பண்ணது யாருன்னு ஆதாரம் இன்னும் கொஞ்ச நேரத்துல கிடைச்சிரும்னு சொன்னீங்க. அது யாருன்னு சொல்லுங்க மேடம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராணி. நான் சொன்ன ஆதாரமே இந்த போன்ல தான் இருக்கு. பொம்மிய துடிக்க துடிக்க அவங்க கொன்ன ஆதாரம் அதுல இருக்கு. சொல்லு ஜாய், பொம்மி அக்காவை கொன்னது யாருன்னு சொல்லு ஜாய். பொம்மிய கொலை பண்ணது யாருன்ற உண்மைய விதிப்படி நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது ராணி. நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் எனக்கு தெரியும். ஆனா அதை நான் உங்ககிட்ட சொன்னா அடுத்த நிமிஷமே நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன் அந்த தர்ஷினை நான் இழந்துருவேக்கா. ஜான்சி மேடத்தாண்ட பொம்மி அக்காவை கொன்னது யாருன்னு கேட்டா அவங்க ஏதேதோ காரணத்தை சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கப்பால மாமாவாண்ட கேட்டாலும் சம்பந்தமே இல்லாம ஏதேதோ சொல்லி என்னன்னு உண்மைய சொல்லவே மாட்டாங்களே. இதோ இப்போ ஜாயாண்ட கேட்க சொல்ல அது என்னமோ எங்க பூதலோகத்து விதின்னு சொல்லி சமாளிச்சிச்சு. ஆதி தம்பியாண்ட கேட்க சொல்ல எனக்கு தெரிஞ்ச உண்மைய சொன்னா தர்ஷினிய கொன்றுவாங்கன்னு பயப்படுறாரு. எப்படிதான் அந்த உண்மைய கண்டுபிடிக்கிறது? பொம்மியக்கா, உங்களை துடிக்க துடிக்க கொலை பண்ணது யாருன்னு நீங்களும் இப்ப வரைக்கும் என்னாண்ட சொல்லவே இல்ல. அதே மாதிரி ஜான்சி மேடம், பத்மநாபன் மாமா, ஜாயி, இப்ப நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற புது மாப்பிள்ள ஆதி, இவங்க எல்லாருக்கும் கூட தெரிஞ்சிருக்குது. ஆனா யாருமே என்னாண்ட அந்த கொலைகார பாவிங்களை பத்தி ஒத்த வார்த்தை கூட சொல்லல. ஆனா பொம்மியக்கா, உன்னோட கொலையில இந்த ஊட்ட சேர்ந்தவங்களும் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு மட்டும் நல்லாவே தெரியுது. ஆனா நீங்களாம் என்னத்துக்கோசரம் எனக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியக்கூடாதுன்னு மறைகிறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. ஒருவேளை எனக்கு இந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னா என்னோட உசுருக்கு அந்த கொலைகாரங்களால ஏதாவது ஆபத்து வந்துருமோங்கிற பயத்துலதான் நீங்க எல்லாரும் சேர்ந்து மறைகிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அக்கா, உன்னை கொன்னவங்க யாருன்னு நீயும் சொல்ல மாட்ற. அந்த ரகசியம் தெரிஞ்சே யாருமே என்னாண்ட சொல்ல மாட்டாங்க அக்கா. அதனால நானே கண்டுபிடிக்கலான்னு தான் உன்னோட உருவத்திலேயே நான் போறேன். உன்னை துடிக்க துடிக்க கொன்னவங்க எல்லாம் அதுக்கான தண்டனையை அடைஞ்சே தீரணும்க்கா. இந்த வீட்டுல இருக்கிற யாரோ உன்னோட கொலையில சம்பந்தப்பட்டிருக்காங்கிறது இவங்க எல்லாம் பேசினதை வச்சும் அவங்க நடந்துகினதை வச்சும் நானே புரிஞ்சுக்கிட்டேன்க்கா. உன்னை யாரு கொன்னாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கினே ஆகணும். ராணி, சொன்னா கேளு ராணி. உனக்கு தெரியணும்னா நானே சொல்லிருக்க மாட்டேனா? வேண்டாம் ராணி. அதுவும் இந்த மாதிரி நேரத்துல இந்த விஷயத்த நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். இல்லக்கா, நான் இத்தனை நாள் விட்டதே தப்புதான். இத்தனை எப்பவோ செஞ்சிருக்கணும். சரி, உனக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்குது, சொல்ல மாட்டேன்னு பார்த்தா மாமா, ஜாயி, ஆதி தம்பி இவங்க யாருமே சொல்ல மாட்டேன்றாங்களே. நாங்க யாருமே சொல்லலன்னா அது ஏன்னு நீ யோசிக்க மாட்டியா ராணி? இங்க பாரு, அந்த படுபாவிங்களை கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு உன் வயித்துல இருக்கிற குழந்தைய நல்லபடியா பெத்து எடுத்துரு. அது போதும் ராணி. அது மட்டும்தான் உன்னோட நினைப்பா இருக்கணும். இல்லக்கா, நீ பேச்ச மாத்திர. நீங்க எல்லாரும் சொல்லனா அது ஏன்னு யோசிக்க மாட்டியான்னு தானே கேட்ட. உன்ன மாதிரி எனக்கும் ஏதாவது ஆயிடும் தானே நீ பயப்படுற. பொம்மியக்கா, நான் தனி ஆள் கிடையாது. என் பின்னால் தான் நீ இருக்கிறல்லக்கா. உன்னோட துணை இருக்க சொல்ல எனக்கு என்ன ஆயிர போதுக்கா? சித்தி, பொம்மி, பொம்மி, நீ வந்துட்டியா? எங்களுக்காக நீ வந்துட்டியா? இந்த வீட்டோட கொலசாமி பொம்மி. தர்ஷினி கல்யாணத்தோட உன்னை பாக்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பொம்மி. சித்தி,
நீங்க தான் தர்ஷினியோட அம்மா ஸ்தானத்துல இருந்து அவளுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கணும். அது உன் இடத்துல இருந்து ராணி பாத்துப்பா பொம்மி. ராணி எப்பவுமே சொல்லுவா, அவளுக்கு எல்லாமே நீதானு. நல்லது சித்தி. நீங்க தண்ணி புடிங்க. பொம்மி, இவ்வளவு நேரம் இங்கதானே இருந்தா? எங்க போயிருப்பா? இவ உண்மையிலேயே வந்தாளா இல்ல பிரம்மையா? ஷூ. ச்சே. என்ன? இது பொம்மி, 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 என்ன பார்க்க வந்தியா? ஐயோ, எனக்கு கையும் ஒல்ல காலும் ஒல்லியே. உன்னை ராணி பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா? நீ இங்கே இரு, நான் போய் ராணியை கூட்டியார. வேண்டாம்க்கா. நீ இரு, ராணி எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா? இரு. இங்கதான் என்ன மாதிரி இருந்துச்சு பொம்மி? பொம்மி, ஐயோ பொம்மி, நாங்க யாரும் வேணும்னு செய்யல. ஏதோ புத்தி கெட்டு போய் அப்படிலாம் பண்ணிட்டோம். எங்க எல்லாரையும் மன்னிச்சு விட்டுரு பொம்மி. பழி வாங்கிடாத பொம்மி. எங்க எல்லாரையும் மன்னிச்சிரு பொம்மி. என்ன விட்டுரு பொம்மி. அக்கா, என்ன ரொம்ப டீப்பா யோசிக்கிறீங்க போல இருக்கு. அம்மா, பாத்துடுமா, பாத்துடுமா, பாத்துடுமா. என்னடா? ஆமாடா, ஏன்டா இப்படி ஓடி வர? ஏதாவது பேய கீய பாத்துட்டியா? ஐயோ மாமா, ஆமையா பேய பாத்துட்டேயா, அதான் பதறி அடிச்சு ஓடி வரையா. ஆமா, பேய பாத்துட்டேமா. மனோ, என்ன சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. ஆமா, அது வந்து